ஹாய் பசங்களா, நம்ம ஸ்டேட்ல இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தோம். அவங்க வந்து ஒரு சில காமனான மிஸ்டேக்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு அந்த வருஷம் சீட்டே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சப்மிட்னே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தேர் நாட் எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங். சரி, இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுட்டோம். நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸில் எது டாக்குமெண்ட் வந்தாலும் அவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஒரு தடவை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ. பிரிண்ட் அப்படின்னா புக் அட்லீஸ்ட் உங்கள் செல்ஃபோனில் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோ. பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் எங்கள் ஓஎம்ஆர்ல ஒரு நம்பர் இருந்துச்சு, இங்கே வேற ஒரு ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டே அந்த ஓஎம்ஆர்க்கை பிரிண்ட் போட்டு வச்சிருந்தீங்களா, அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிங்களா கேட்டால் இல்லைன்றாங்க, டவுன்லோடே பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் டவுட் சொல்கிறேன், அதாவது லிஸ்ட் ஆஃப் மிஸ்டேக் சொல்கிறேன், எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து சூப்பரான மார்க் வாங்கி ஒரு சில டாக்குமெண்ட் கரெக்டாக டைமுக்கு அப்லோட் பண்ண மறந்ததுனால பொண்ணுங்க சீட் இழந்தாங்க. இந்த வருஷம் நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. என்னென்ன மிஸ்டேக் சார்? நிறைய பசங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை. சார் எனக்கு எப்படியோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ் தானே எனக்கு வேணும், நான் எதுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பண்ணோம்? ஒரு சில ஓசி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுவோட மார்க்கை விட ஆல் இண்டியா மார்க்கு கம்மியாக இருந்தாலே உனக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுவை விட நீ என்ன பண்ண, ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ண. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டால நீங்க மற்ற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஜிஎம்சி கூட அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, ஃபில்லிங் டூ ஃபியூ காலேஜஸ். ஒரு சில பசங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 4-5 காலேஜ் மட்டுமே ஃபில் பண்ணுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு பையனுக்கு வந்து ஒமன்ட்ரூர் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த பையன்கிட்ட சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, உன் மார்க்ல கிடைக்காதுன்னு சொல்லி அவன் ஒமன்ட்ரூர் சூஸே பண்ண மாட்டான். சாய்ஸ் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் லேட்டர் டேஸில். நீங்கள் வரியே பண்ணாதீங்க. உனக்கு எவ்வளோ மார்க் வந்தாலும் சரி, உனக்கே தெரியும் சரி இந்த மார்க் எனக்கு ஜிஎம்சி கிடைக்காது, இருந்தாலும் இருக்கிற எல்லா 36 ஜிஎம்சி ஃபில் பண்ணு. ஏதோ ஒரு லக்கில், சரியா, திடீர்னு கடவுள்லேருந்து மிராக்கல் கொடுத்துடுறாரு, அந்த 15% எல்லா பசங்க ஆல் இண்டியா கோட்டால சீட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு சான்ஸ் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்லி. அதனால தயவு செய்து எல்லா சாய்ஸும் நம்ம ஃபில் பண்ணலாம். நான் எப்படி ஃபில் பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி எந்த காலேஜில் கிடைக்குமோ அதை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுருவேன், அதுக்கு கீழே அடுத்த சாய்ஸ் கொடுப்பேன். மேபி உன் லக்குக்கு கீழே இருக்க காலேஜில் உனக்கு சாய்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீ அதை கீழே கொடுத்ததுனா என்ன ஆகும், உனக்கு சீட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான காலேஜ், சார் ஒரு 4 காலேஜ் தான் ஃபில் பண்ண, இல்லை ட்ரீம் காலேஜ் மட்டும் தான் ஃபில் பண்ண, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு கோ. ஓகே, பட் நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்னா தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட் காலேஜ், ஆல் இண்டியாவில் போனால் தான் ஆல் இண்டியாவில் இருக்க எல்லா காலேஜ் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ராங் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி தான், சரியா? இப்போ உனக்கு மதுரை வந்து கிடைக்கும், ஒமன்ட்ரூர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் உனக்கே அது தெரியல. அப்போ மதுரை வந்து கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி மதுரையை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடக்கூடாது. எனக்கு ஒமன்ட்ரூர் கிடைக்காது, எனக்கு ஸ்டான்லி கிடைக்காது, எனக்கு மெட்ராஸ் கிடைக்காதனாலும் அதை தூக்கி மேலே வைங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வந்து 69 ரூல் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஓகேவா? அப்போ மேபி உனக்கு லக் இருந்தால் மேலே இருக்க ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடைக்கலாம். அதனால தயவு செய்து இந்த கவுன்சிலிங் அப்போ என்ன பண்ணுங்க, இதை ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் போன வருஷம் கட் ஆஃப் வச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ரேங்க் லிஸ்ட் மட்டும் வரட்டும். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே லைவ் வந்துருங்க. நான் வந்து எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத கிளியரா சொல்றேன். மிஸ்ஸிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சாய்ஸ் லாக் டெட்லைன். ஸோ ஒரு சில பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விட்டுருப்பீங்க, சரியா? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டீங்கன்னா கூட நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சாய்ஸ் லாக்கிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாடு சிஸ்டம் ரொம்ப கிளியர். நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும். ஆனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடணும். நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட்னா என்னன்னே புரியாமல், சார் நான் வந்து இப்போ ஃப்ரீ எக்ஸிட் எடுத்து எனக்கு காசு கிடைக்குமா கிடைக்காதா, செக்யூரிட்டி டெபாசிட் வருமா வர, அந்த மாதிரி டவுட் எல்லாம் இருக்கும். டோன்ட் வரி, கவுன்சிலிங் வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேவா? எலிஜிபிலிட்டி ரூல், சரிங்களா? இப்போ தமிழ்நாடுல ஒரு சில பசங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருப்பீங்க. அப்போ அவங்க எலிஜிபிள், பிடபிள்யூடியில் எலிஜிபிளாக இருக்கணும், என்னென்ன கிரைட்டீரியா அது புரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, சரியா? ஸோ யூஆர் எலிஜிபிள் ஃபார் தட். ஸோ அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும்? ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க, பட் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் என் சர்டிஃபிகேட் வச்சுலாம் எனக்கு கிடைக்காதோ. நீ அப்ளை பண்ணி தான் பாரு, அப்ளை பண்ணு, கிடைக்கலன்னா பார்த்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்காம இருப்பீங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் திரும்பி அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யார் யாரில் இன்எலிஜிபிள், ஸோ டாக்குமெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ சே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா
லெட் மீ சே எம்பிசி கேட்டகிரி, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, எம்பிசி கேட்டகிரி தமிழ்நாடு. இப்போ அந்த பொண்ணு வந்து எம்பிசி கேட்டகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மறந்துட்டானா அவள இன்எலிஜிபிள் ஃபார் எம்பிசி கேட்டகிரின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வரும், நம்மளுக்கு வெப்சைட்ல போடுவாங்க யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள். நான் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ, அப்பப்போ ரெகுலராக இந்த சேனலை செக் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா வெப்சைட்ல வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், சரியா? பிடபிள்யூடி கேண்டில் இது இவங்கள இன்எலிஜிபிள், இந்த கேட்டகிரியில் இவங்கள இன்எலிஜிபிள், என்ஆர்ஐ கேட்டகிரியில் இவங்கள இன்எலிஜிபிள்னு சொல்லி வரும். அப்போ உங்க பேர் அந்த இன்எலிஜிபிலிட்டியில இருக்குன்னா உனக்கு ஒரு 2 to 3 days டைம் தருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண. சர்டிஃபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா யூ வில் பிகம் எலிஜிபிள், ஓகேவா? அப்போ டாக்குமெண்ட் மிஸ்டேக் கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்மள்ட்ட இருக்கும், ஓகே? அப்போ சப்போஸ் ஒரு எம்பிசியில் இருக்கிற பொண்ணு, தமிழ்நாடு பொண்ணு எம்பிசி கேட்டகிரியில் இருக்கா, ஆனால் அந்த பொண்ணு எம்பிசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்ப அவ இன்எலிஜிபிள் ஃபார் எம்பிசி, அவ ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் கேட்டகிரியில தள்ளப்படுவா. ஆனா நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் திரும்பி ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அன்னைன் எலிஜிபிள் ஃபார் எம்பிசி, ஓகே? ஸோ நாட் ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட். சீட் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 to 4 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள போய் நீங்க போய் காலேஜ்ல போயிட்டு சொல்லணும் நாங்க வரோம் சீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணாம இருந்தாலும் சீட்டு கிடைக்காது, சரியா? ரிலேயிங் ஒன்லி ஆன் லாஸ்ட் இயர் கட் ஆஃப், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படியே ரிலேலாம் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ கட் ஆஃப் வந்து மேலே கீழே போகும். ஸோ ஈவன் நானே வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ல சொல்றேன், உனக்கு மார்க் இந்த காலேஜ் கிடைக்குன்னா அந்த காலேஜ் மட்டும் போடக்கூடாது, அதுக்கு மேலே இருக்க காலேஜ் தாராளமாக நீ அப்ளை பண்ணு, ஓகே? அப்கிரேட் பண்றதுக்கான உனக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. பட் அந்த நிறைய டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் அப்கிரேட் பண்ண மாட்டேன் சார், நான் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணா ஒருவேளை என்னோட சேஃப்டி டெபாசிட் போயிடும், நான் வந்து ஒரு 10 லட்சம் பெனால்ட்டி கட்டணும், அந்த மாதிரி பயத்தில் இருப்பீங்க. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணு. நான் உன்ட்ட சொல்லுவேன் இப்போ நீங்கள் எல்லாம் எலிஜிபிள், இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்கிரேட் அப்படின்னு சொல்றப்ப நீங்க பண்ணுங்க. நான் ஒன்ஸ் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே பண்ணாதீங்கன்னா பண்ணாத, ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா நீங்க இன்எலிஜிபிளாக இருப்பீங்க, சரி? அதுக்கப்புறம் ரீஃபண்டும் கிடைக்காது, 10 லட்சம் பெனால்ட்டி கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கிளீனாக சொல்லுவேன். அப்பப்போ பாரு சார், இப்போ ஏன் சார் எல்லாமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரே நாள்ல எல்லாமே சொன்னா உனக்கு அப்போ டவுட் ஆயிரும், ஆமா இல்ல அப்போ சொன்னீங்களோ அதை இப்போதான் பண்ணணுமா? ஸோ நீ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, சரியா? நீங்க கார் ஓட்டி கத்துக்கிறீங்கன்னா இப்போதைக்கு உங்க கையில வந்து ஸ்டேரிங் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்போ என்ன தேவையோ அப்பப்போ நான் உனக்கு அதெல்லாம் இறக்குவேன், டோன்ட் வரி, சரியா? அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பார்க்கலனாலும் நான் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். நீங்க வாட்ஸ்அப் சேனலாவது ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் வந்து தப்பான ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவீங்க, நான் பார்த்தா கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஃபீஸ் வந்து உங்க சைட்லேருந்து சென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் விட்டுருவீங்க, ஆனால் அது சென்ட் ஆயிருக்காது, ஓகே? இந்த ஒரு சில டைம் பேங்க் எல்லாம் எரர் வரும். ஸோ நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, ஆனால் பேங்க்னால அங்கே சப்மிட் ஆயிருக்காது, அப்போ வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் பே பண்ணலை. ஸோ பே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 தடவை ஃபீஸ் பே பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸு, அது எல்லாருமே பே பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெபாசிட். ஸோ சேஃப்டி டெபாசிட் யார் பே பண்ணோம்னா கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட் வேணுங்கிறவங்க 30,000 ரூபா சேஃப்டி டெபாசிட்டாக பே பண்ணணும், சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸு, இதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே? ஒரு டைமும் என்னென்ன நடக்குமோ அப்பப்போ நான் சொல்லிருப்பேன். ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் ஆகிறப்ப நான் சொல்லுவேன், என்னோட அன்பான வேண்டுகோள் எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணு, ஓகேவா? மேபி தமிழ்நாட்டை விட எனக்கு பெட்டர் காலேஜஸ் மற்ற ஸ்டேட்ல கிடைக்கலாம், ஓகே? அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் தான் போவீங்க அப்படிலாம் இடம் பிடிக்காது, மேபி வேற ஸ்டேட்ஸ்ல வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோட காசு கம்மியாக இருக்கும். டீம்டு இல்லை, ஆமாம் டீம்டு யூனிவர்சிட்டியோட காசு மற்ற ஸ்டேட்ல கம்மியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. என் சைட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். முடிஞ்ச மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 year ட்ராப் கூட எடுத்துக்கோ, ரேதர் தென் கோயிங் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி போகிறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசாமல் 1 year ட்ராப் எடுத்து கூட படி, சரியா? பேரண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் பேர்டன் கொடுத்துறாத, லோன் போட்டு படிக்கிறதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. நீ லோன் அடைச்சி முடிக்கிறதுக்கு 10 to 15 வருஷம் ஆயிரும். அதுக்கு நீ 1 year ட்ராப் எடுத்தனா அந்த 10 to 15 வருஷத்துக்கான நீ சேமிப்பை வந்து லைஃப் வந்து செட்டில் பண்ணலாம் 1 year, புரியுதா? அதனால 1 year ட்ராப் எடுத்து கூட அது ஒர்த்தா இருக்குமே தவிர்த்து கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னாலும் சரி, மேனேஜ்மெண்ட் சீட்னாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டினாலும் சரி பயங்கர காஸ்ட்லி. தயவுசெய்து இதை நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நீ உங்கள் பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணாத, கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு ரத்தம் வந்து சூடாக இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு சொல்வீங்க லோன் எடுத்து கொடுங்க நான் கட்டிக்கிறேன். ஆனால் யோசிச்சு பாரு, நீ டாக்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 வருஷம் வந்து
உன் சம்பளத்துலருந்து முக்காவாசி சம்பளமோ, இல்ல முழு சம்பளமோ நீ வச்சுட்டு லோனுக்கே அடைச்சுக்கிட்டு இருப்ப. 10 வருஷம் நீ காசே இல்லாம இருப்ப. வொர்ஸ்ட் டெசிஷன் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ உனக்கு ரிக்ரெட் ஆகும். இன்னைக்கே திங்க் பண்ணி யோசிச்சுக்கோங்க. சரியா? வேற என்ன டவுட் இருக்கு ரிகார்டிங் கவுன்சிலிங் சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். தேங்க் யூ.